வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். வில்லன் நடிகர் ரகுவரனுடைய மறைவுக்கு இதுதான் காரணம். உண்மையை போட்டு உடைத்த பப்ளு பிருத்திவிராஜ் இணையதளத்தில் வைரலாகும் அவருடைய பேட்டி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். ரகுவரனுடைய இறப்பு காரணம் பற்றி நடிகை பப்ளு பிருத்திவிராஜ் அளித்திருக்கும் பேட்டி தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமாவில் 80 காலகட்டம் தொடங்கி 2000 காலகட்டம் வரையிலான ரசிகர்களுக்கு ரகுவரன் பற்றி நன்றாக தெரியும். 90s ரசிகர்களுக்கு ஒரு புரட்டலான வில்லனாக மிக பிரபலமாக இருந்தார் ரகுவரன். இவர் முதல்ல 1982ஆம் ஆண்டு வெளியான மலையாள திரைப்படத்தில் தான் அறிமுகமானார். இவர் தமிழில் 7வது மனிதன் என்ற படத்தில் கதாநாயகனாக நடித்திருந்தார். ஆரம்பத்தில் கதாநாயகன் துணை கதாபாத்திரத்தை நடித்து வந்த ரகுவரன் வில்லனாக நடித்தார். ஆனால் ஹீரோவாக கதாபாத்திரத்தை விட வில்லன் கதாபாத்திரம் இவருக்கு நன்றாக பெயர் பெற்று கொடுத்தது. இவர் தமிழில் உள்ள முன்னணி நடிகர்களான ரஜினி, கமல், விஜயகாந்த், சரத்குமார், அஜித் பல நடிகருடன் வில்லனாக நடிச்சிருக்கிறாரு. ரகுவரன் கடந்த 1996ஆம் ஆண்டு நடிகை ரோகிணியை திருமணம் செய்து கொண்டார். ரோகிணியும் தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகையாக திகழ்ந்தாங்க. ஆரம்பத்தில் கதாநாயகியாக அறிமுகமான ரோகிணி அதன் பின்பு துணை வேடத்தில் நடித்து வந்தாங்க. திருமணமான 2 வருடத்தில் ரிஷி என்ற குழந்தையும் பிறந்தது. ஆனால் குழந்தை பிறந்து 6 வருடங்கள் ரகுவரன் மற்றும் ரோகிணி விவகாரத்தை பெற்று பிரிந்து போயிட்டாங்க. பிரிவதற்கு முன்பு ரகுவரனை கவனிக்க ஆள் இல்லாமல் தனியாக வசித்து வந்தார். 2008ஆம் ஆண்டு சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட ரகுவரன் இறந்தார். மரணத்திற்கு காரணம் அதிக குடிப்பழக்கம், தன்னுடைய மகனை பிரிந்த சோகம் என்று சொல்லப்படுது. ரகுவரன் மகன் மீது அதிகம் பாசம் வைத்தார். இப்படி இருக்கும் நிலையில் ரகுவரனுடைய மரணத்திற்கு காரணம் குறித்து நடிகர் பப்ளு அளித்திருக்க பேட்டி இணையதளத்தில் வைரலாகி வருது. அவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ரகுவரனுக்கு ஜீனியர். அங்கு தான் எங்களுடைய நட்பு ஆரம்பமானது. 2 பேருமே ஏறக்குறைய ஒரே மாதிரியாக தான் இருப்போம். அவங்க என்னை விட உயரமாக இருப்பார். கலர் ஸ்டைலில் எல்லாமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். என்னுடைய ஃப்ரெண்ட், அவருடைய கேரளா ஃப்ரெண்ட் 2 பேருமே நெருங்கிய தோழிகள். எங்களுடைய கேரளா ஃப்ரெண்ட்ஸ் இருவருமே பெரிய பணக்காரங்க. நாங்கள் 2 பேருமே பயங்கரமாக செலவு செய்வோம். ரகுவரன் போதைக்கு ரொம்ப அடிமையாக இருந்தார். அதனாலேயே அவருடைய போதை பழக்கம் தான் அவருடைய மூளையில் இருக்கும் நினைவு பகுதியை செயலில் இருந்தது. அவருடைய மறைவுக்கு காரணம் அவருடைய நான் நிறுந்துவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தான். அப்போதெல்லாம் அவனுடைய வேலை எதுவோ அதை மட்டும் பார் என்று சொல்லிடுவாங்க. இதுவே நான் அவருடைய பழக்கத்தை மாற்ற தான் முயற்சி செய்தேன் என்று பப்ளு அவர்கள் அந்த பேட்டியில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இந்த நிலையில் ரகுவரன் அவர்களை நாங்கள் அதிகமாக மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு பப்ளு அவர்கள் அந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. ரசிகர்கள் எல்லாருமே ரகுவரனை ரொம்ப நிறைய மிஸ் பண்ணுவாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.